இன்றைக்கி சட்னி வகையில் 58ல் சுரைக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். அதாவது பாட்டில் கார்ட் சட்னி. அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்திட்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 துண்டு இஞ்சி சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்தி 2 தக்காளி மீடியம் சைஸு நீளவாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுரைக்காய் பீசஸ் வந்து சேர்த்திட்டு கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கோர்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் சேர்த்தி கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தி எடுத்து கொட்டுனா சட்னி ரெடி. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும்.